ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு ரெசிபியும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ சப்போஸ் உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் எப்பவும் போல் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து மோர் குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன். பழைய மோர் வந்து நிறைய இருந்தது, புளிச்ச மோர். அதனால் அதை வச்சு நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி மோர் குழம்பு சைடிஷ்க்கு பார்த்திங்கன்னா காளான் வாங்கிட்டு இருந்தது. அதை வச்சு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி தான் வந்து பண்ணியிருந்தேன். எப்போவுமே இப்போ ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸு அல்லது ஒரு ஜூஸ் கம்பல்சரி நாங்கள் எடுத்துக்கிறது. அதனால் இன்றைக்கி வந்து பப்பாளி பழம் இருந்தது. அதை கட் பண்ணி பாப்பாவுக்கும் ஸ்கூலுக்கு வந்து அவளுக்கு கொடுத்து விட்ருவேன். அது போக வீட்லேயும் அவள் சாப்பிடுவாள். நானும் என் ஹஸ்பண்டுக்கும் பப்பாளி பழம் எடுத்து வச்சுட்டு அவளுக்கும் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுப்பில் வந்து ரைஸ் மட்டும் வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த பப்பாளி பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தனாட்டு நான் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே என்னோடய வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். பப்பாளி பழம் கம்பல்சரி வந்து எடுத்துக்கிறது. பப்பாளியாக இருக்கட்டும், மாதுளம்பழமாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கம்பல்சரி வந்து ரெகுலராக நாங்கள் 3 பேருமே எடுத்துக்கிறது. ஒரு பப்பாளி பழம் எல்லாருமே சாப்பிட முடியாது, ஏன்னா ஜூஸ் வேறு சாப்பிட குடிக்கணும் அப்படிங்கிறனால பாதி பப்பாளி பழத்தை கட் பண்ணி பாப்பாவுக்கு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டது போக மீதியை வந்து ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லஞ்செல்லாம் பேக் பண்ணி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் வாஸில் இந்த செம்பருத்தி பூ வந்து ரெகுலராக வச்சிடுறது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை மாதிரி. சீயக்காயை பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே தீர்ந்து போயிடுச்சு, அரைக்கவே இல்லை. நான் வெயிலே நினச்சி அரைக்கணும்னா சுத்தமாக மறந்து போச்சு. இப்போ வெயிலும் இல்லை, இருக்கிற வெயிலில் கொஞ்சமாவது காய வைக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று வந்து சீயக்காய் வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன். அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பாப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி அதுதான் வந்து செட் ஆகுது. ஷாம்பூலாம் வந்து எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் அதுதான் வந்து வாங்கியிருக்கேன். இது சீயக்காய் வந்து இதில் வந்து நான் சீயக்காயோட இப்போ என்ன வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வெந்தயம், பச்சை பயிறு, அப்புறம் இந்த பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நுரை வருது. இது மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 357 ரூபா. இது மட்டும். இது வந்து சீயக்காய் மட்டும் 310 ரூபா. இது அரைச்சனா எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதத்துக்கிட்ட வரும். அதனால நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். 310 ரூபா. இந்த பூந்தி கொட்டைங்கிறது 24 ரூபா. மற்றெல்லாம் ரேட்டு கம்மி தான். இது மட்டும் தான் உங்களுக்கு சீயக்காய் மட்டும் ரேட்டு கூட. அதனால் இதை வந்து காய வச்சலாம்னு சொல்லி இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாப்பாவுக்குமே ஷாம்பு போட்டால் செட் ஆக மாட்டேங்குது அந்த அளவுக்கு. அதனால தான் நான் ஷாம்புவே வந்து வாங்குறதே கிடையாது. அப்படியே வாங்கினாலும் என்னைக்காவது ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் வாங்கிக்கிறது. மற்றபடி பெரும்பாலும் நாங்கள் வந்து இதுதான். இது இப்போ நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா இதோடு சேர்த்து நான் வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இதெல்லாமே சேர்த்துக்குவேன். இந்த வெயில் அந்தளவுக்கு இல்லை, அது காயவும் செய்யாது. அதனால் வந்து நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் வந்து இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த பூந்தி கொட்டையை நல்லா காஞ்சதுக்கப்புறம் உள்ள கொட்டையை வந்து நம்ம எடுத்துடணும். இது அப்படியே கொண்டு போய் நம்ம காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் உருண்டை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து வாங்கியாச்சு. இதை வந்து நான் செய்யும் போது எப்படி செய்கிறேங்கிறத காமிக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தி. நான் வந்து எப்போவுமே தீர செஞ்சு வச்சுருவேன். இப்போ ஒரு மாதத்துக்கு இடையில கேப் விழுந்து போச்சு, செய்யலை எதுவுமே. அதனால திருப்பி இப்போ தான் நட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இதை வந்து செஞ்சிடலாம். நான் வாங்கியிருக்க நட்ஸு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு 100 கிராம், முந்திரி 100 கிராம், பிஸ்தா 100 கிராம், அப்புறம் அத்திப்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸு, வால்நட் வந்து 50 கிராம், மக்கானா வந்து 100 கிராம். இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் லேட்டாகவே செய்யலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். தேங்காய் உடச்சி துருவி வச்சிடலாம். ஏன்னா தேங்காய் துருவல் இல்லாமல் எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாது. அதனால் ஃபுல்லாக வந்து தேங்காய் நேற்று தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோமா, அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் உடச்சி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்க இந்த வாரத்துக்கான மீல் ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு அதில் வந்து நான் வந்து தேங்காய் துருவல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் 3 தேங்காய் கிட்ட எடுத்திருக்கேன்.
3 தேங்காய் எடுத்தோம்னாக்க இந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. அப்படியே இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சிடலாம். தேங்காவை வந்து நான் எப்படி துருவி ஸ்டோர் பண்ணுவேங்கிற வீடியோலாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதனால் இதில் ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு காமிக்கல. உங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியான மெத்தடும் கூட. அதனால் நான் அந்த மாதிரி தான் வந்து தேங்காய் துருவல், அதாவது நல்ல பியூர் ஒயிட்டாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒயிட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பொரியலாக இருக்கட்டும், சட்னிக்காக இருக்கட்டும், டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னாக்கா அதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனாலேயே நான் மேக்ஸிமம் வந்து தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு எப்படி லட்டு வந்து செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேங்கிறத காமிக்கிறேன். கருப்பு கிஸ்மிஸ் பழம் வந்து எடுத்திருக்கேன். கருப்பு தான் வந்து இதுக்கு இன்னும் சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லது, அதனால அதை சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாதாம் பருப்பு மட்டும் உடைக்கணும், அதை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் உடச்சது கிடச்சிச்சின்னா அதையே வாங்கிக்கலாம். அடுத்து வந்து முந்திரியை சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு, நெக்ஸ்ட் வந்து வால்நட்டு. நான் எழுதி கொடுக்கையிலே வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸும் தான் சேர்த்து எழுதி கொடுத்தேன், ஆனால் அது இல்லை போல. அதனால் எனக்கு வந்து பம்கின் சீட் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இதுவுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கிறதுனால இது அவங்களுக்காக வந்து இதை போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அத்திப்பழம் இருக்குல்ல, இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எல்லா பழத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் வந்து உடச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவை பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தில் 1/2 கிலோ பேரிச்சம்பழம், அதாவது சாரி 1/2 கிலோவா, இது வந்து 1/4 கிலோ. இந்த பேரிச்சம்பழம் நான் சொன்ன இந்த அளவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இனிப்பு ஒரு வேளை கூட தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இதையும் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதையும் மட்டும் தனியாக வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணணும். இதை வந்து பாதாம் பருப்பை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது வந்து பிஸ்தா வந்து அந்த ஓட்டிலேருந்து எடுத்து வச்சிட்டேன். இங்கே வந்து அத்திப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அரைப்படும் அப்படிங்கிறக்காக. இதில் வந்து நீங்கள் என்ன நட்ஸு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து பேரிச்சம்பழத்தையே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நட்ஸு தான் சேர்க்கணும், இந்த இது தான் சேர்க்கணும்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்தெந்த நட்ஸு இதில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே சேர்த்துக்கலாம். கடலை, அதாவது வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்துக்கலாம். இதில் வந்து மக்கானா நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதில் நான் போட்டதில் இப்போ மக்கானாவும் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக வந்து சன்ஃப்ளவர் சீடு வந்து எனக்கு கிடைக்கல இன்றைக்கி. அதனால் இருக்கிறத வச்சு நான் இதை வந்து செய்ய போகிறேன். இதுதான் இதில் இப்போ எத்தனை ஐட்டம் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். கிஸ்மிஸ் பழம், மக்கானா, முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம் பருப்பு, வால்நட்டு, அதுக்கப்புறம் அத்திப்பழம், பேரிச்சம்பழம் 1 2 3 4 5 6 7 8 9 வகையான
நட்ஸ் வந்து இதில் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இதை வந்து ஒன்று சாப்பிட்டா போதும் ஒரு நாளைக்கு. பசங்களுக்கு அதுவும் ரொம்ப கம்பல்சரி நம்ம வந்து கொடுக்க வேண்டியது. டெய்லி வந்து ஒரு நட்ஸ் வந்து எடுத்துக்க சொன்னால் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லட்டு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு லட்டுங்கிறது தாராளமாக போதும். இதை ஃபுல்லாக இப்போ ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வால்நட்டும் பாதாம் பருப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டாக சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு 3 நிமிஷம் வந்து நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். ஆக்சுவலாக எல்லாமே ரோஸ்டட் தான், இருந்தாலும் நம்ம திருப்திக்காக ஒரு தடவை லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. மக்கானாவும் முந்திரியும் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணியாச்சு. நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் பவுடர் அரைக்காமல் குறவரப்பா இதை வந்து முழுசாக இல்லாமல் நம்மளுக்கு உடச்சிருக்கணும். அவ்வளோதான். அந்த இதில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது அத்திப்பழம் தான். அத்திப்பழத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு தான் நம்ம வந்து மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து போடணும். அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து பேரிச்சம்பழத்தை வந்து போடணும். இப்போ வந்து இது கொஞ்சம் வந்து ஆறட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அத்திப்பழமும் இது அது என்ன பிஸ்தா பருப்பும் வந்து போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு வந்து அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லா நட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்ஸ் மோடில் தான் வந்து போடணும். அது அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல பவுடராக கிடைக்கும். நீங்கள் அதை போட்டுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து போட்டிங்கன்னா அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நட்ஸுங்கிறதுனால எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் பல்ஸ் மோடில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதையும் அரைச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து நம்ம வந்து சுற்றிட்டு வந்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து நம்ம பிடிச்சி வச்சிட வேண்டியதான். இது வந்து ஸ்வீட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பத்தலை அப்படின்னு நினச்சின்னா இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் எந்த வெல்லம் மற்றபடி இனிப்புக்காக வேறு எந்த இதுவும் நம்ம சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டும் கூட. பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க.
இது இந்த மாதிரி எல்லா நட்ஸும் ஒன்றா போட்டு கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நட்ஸை வந்து பிரிச்சுக்கோங்க. ஒரு வாரம் இந்த நட்ஸை வந்து சேர்த்து ஒரு லட்டு வந்து செய்யுங்க. நெக்ஸ்ட் வாரம் வந்து அந்த லட்டு, அதாவது எந்த நட்ஸ் வந்து சேர்க்காம நம்ம செஞ்சுருக்கோமோ அந்த நட்ஸ் அப்படிலாம் சேர்த்து அடுத்த வாரத்துக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அப்போ வந்து ரெண்டுமே வந்து நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இதில் எல்லா நட்ஸுமே சேர்த்துருக்கேன் ஓரளவுக்கு. நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயராக நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. பாப்பாவுக்கு இப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பையனுக்கும் சரி, இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா போதும். அவங்க வந்து டெய்லி ஒரு 1 or 2 எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதே நட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை எடுத்து சாப்பிடுன்னு பசங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை எடுத்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் அவங்களே எடுத்து வந்து சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லட்டும் வந்து நான் உருட்டிட்டேன். டெய்லி ஒரு லட்டு எடுத்து வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த லட்டு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஹெல்த்தியாகவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் துருவலும் நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு இல்லைன்னா 1 வாரத்துக்கு, இது வந்து 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம வந்து டக்குன்னு வந்து பொரியலுக்கு, குழம்புக்கு, குருமாவுக்கு, சட்னிக்கு முதற்கொண்டு நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னாக்க நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இருந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சா போதும். அடுத்து ரெடி பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ டாக்ஸ் ட்ரிங்க் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். நம்ம தொடர்ச்சியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து குடிக்கிறதுனா குடிக்கலாம். நம்மளுக்கு அது வந்து ஒரு நாள் செய்வோம், ஒரு நாள் செய்ய மாட்டோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் எப்போவுமே அப்படித்தான். பெண்கள் வந்து எப்போவுமே அப்படித்தான். ஒரு நாளைக்கு செய்வோம்னு நினைக்கிறது, ஆனால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்க நம்ம டெய்லி ஒரு க்யூப்ஸ் எடுத்து வார்ம் வாட்டரில் போட்டு நம்ம குடிச்சிக்க வேண்டியது, அதாவது சுடுதண்ணியில் போட்டு நம்ம குடிச்சிக்க வேண்டியதுதான். இது வந்து எல்லாரும் இதில் வந்து நிறைய விதமாக வந்து செய்யலாம். நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, நெல்லிக்காய், இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு லெமன் ஒரு ஜூஸ் கொஞ்சம், அது எல்லாமே புழிஞ்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பீட்ரூட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 5 நெல்லிக்காய் கிட்ட எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கலாம். இது ரெகுலராகவே ஜூஸ் குடிக்கலாம் நம்ம. ஆனால் அது ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காலையில் நம்மளுக்கு இது மெனக்கெட்ட வந்து செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாக்க டெய்லி ஒரு கியூப்ஸ் எடுத்து அப்படியே சுடுதண்ணியில் போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 நெல்லிக்காய் கிட்ட நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸை மட்டும் அப்புறமா புழிஞ்சிக்கலாம். அதாவது லெமன் ஜூஸை மட்டும் அப்புறமா புழிஞ்சிக்கலாம். இந்த அரைச்சதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வந்து அதுக்கான டைம் இல்லை, அதனால ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு வச்சுன்னா ஒரு நாள் மெனக்கெட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து இதை டெய்லி வந்து நம்ம குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து அப்படியே ஒரு சுடுதண்ணியில் ஒரு கியூப் போட்டு தண்ணி குடிச்சிட வேண்டியதான். இதே இந்த ஜூஸையும் நம்ம புழிஞ்சிக்கலாம். அப்படி அப்படியே ஐஸ் ட்ரேயில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா டெய்லி ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நம்ம வந்து ரெகுலராக குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது.
அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்ததுக்குள்ளே இங்கே லாண்ட்ரியும் ஓடி முடிச்சிருச்சு. சரி அதை கையோடு வந்து காய போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காய போட்டுட்ருக்கேன். 2-3 நாளாக பார்த்திங்கன்னா வெயிலே இல்லாமல் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் வெயில் போடுது. அதுவும் இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குற அன்றைக்கி நல்லாவே வெயில் போடுது. அதனால துணியெல்லாம் கொஞ்சம் காய போட்டுடலாம் வெயில் அப்படின்னு சொல்லிட்டு மாவுக்கு வந்து ஊற வச்சுட்டேன். நான் வந்து இப்போலாம் ஒரு வாரத்துக்கு தேவையான மாவெல்லாம் அரைச்சி வைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு வாரத்துக்கு மாவையே வச்சுக்கிட்டா இடையில ஏதாவது வேறு ஏதாவது செய்ய முடியாமல் போயிடுது. அதனால் வந்து ஒரு 2-3 நாளைக்கு மட்டும்தான் மாவு அரைச்சிக்கிறது. அப்படி தான் வந்து இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். இது வந்து மத்தியானமே ஊற வச்சுட்டேன். ஆக்சுவலாக இப்போ வந்து போட போகிறேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசியில் தான் வந்து போடுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது எப்படி போடுவேங்கிறதெல்லாம் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. வேணும்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போவுமே வந்து கடை அரிசி நான் வந்து சேர்க்கவே மாட்டேன். ஆனால் இட்லியுமே ரொம்ப நல்லா வரும். இங்கே வந்து டீ போட்டுக்கிட்டுருக்கேன். நான் எனக்கு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக வந்து அதிரச மாவு கொஞ்சம் இருந்தது, எங்கள் அண்ணி கொடுத்தது. அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அதிரசம் மாவு சுடாமல் பணியாரம் மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அதிரசம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதில் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து நான் வந்து பணியாரம் மாதிரி ஊற்றிட்டேன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அதிரசம் வந்து பாப்பாவும் சாப்பிட மாட்டா, நானும் வந்து சாப்பிட மாட்டேன். அதனால சரி நம்ம வந்து அதிரசமாக செய்ய வேண்டாம், பணியாரமாக ஊற்றிக்கலாம், இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூடாக ஏதாவது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறேன். மாவு வந்து இருந்தாலும் சிரமம், இல்லைன்னா அதை விட சிரமமாக இருக்கும். இருந்தால் அதை எப்படி காலி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கும். அதே இருக்கே அதில் இட்லி தோசையை ஊற்றுற மாதிரி இருக்குமேனு. இல்லை அப்படின்னா என்ன டிஃபன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சமாக எதுக்கு இருக்கட்டுன்ட்டு நான் அரைச்சிட்டேன் இந்த தடவை. இப்போ வந்து பணியாரத்தை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஒரு பக்கம் பணியாரம் ஊற்றிக்கிட்டு இன்னொரு பக்கம் மாவையும் போட்டு எடுத்துடலாம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே பெரும்பாலும் காலையில் தான் மாவு போடுற வேலை வச்சுக்குவேன், சமையல் பண்ணிக்கிட்டே போடுவேன். ஈவினிங் வந்து போடுறது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லை, ஊற வச்சாச்சு, சரி போட்டுடலான்னு சொல்லி அதையும் போட்டாச்சு. பணியாரம்லாம் ஊற்றி முடிச்சிட்டேன். ஒரு 6 பணியாரத்துக்கிட்ட வந்திருக்கு. நல்லா வந்து இதில் கொஞ்சோண்டு சோடாப்பும் மைதாவும் போட்டு நான் வந்து ஊற்றிருக்கேன். நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இது வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் இதை ரெடி பண்ணிவிட்டேன். ஏன்னா அது மாவு வச்சுருந்தா இன்னுமே வீணாக போயிடும். அதுக்காக தான் நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே ஒரு வழியாக மாவும் ஆட்டி அள்ளிட்டு அப்படியே கையோட கரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மாவே வந்து நான் கரைக்கிறது வந்து புளிக்கவே செய்யாது வெயில்லையே. இந்த சம்மருக்கு சுத்தமாகவே புளிக்காது. அதனால் ஃபுல்லாகவே நான் வெளியில் தான் வச்சிடணும். அப்போ தான் வந்து காலையில் கொஞ்சமாவது இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்கும். அப்படிங்கிறனால கரைச்சி வெளியில் தான் வைக்க போகிறேன். மாவாட்டி கரைச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். அந்த வேலையை நான் வந்து கையோட முடிச்சாச்சு. இப்படியே ஒவ்வொரு வேலையாக மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. இப்போ நைட்டு டின்னர் தான் வந்து செய்ய போகிறேன். நைட் டின்னருக்கு நான் வந்து சேமியா கிச்சடி அதுதான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ரொம்ப வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுலாம் கிடையாது. நார்மலாக வெங்காயம் மட்டும் போட்டு பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு நான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். அதுதான் இப்போ வந்து பண்ண போகிறேன். இதை பண்ணிட்டு நம்ம பார்த்த வழக்கமா இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாள் பொழுதையும் நம்ம வந்து போக்குறது ரொம்ப, அதாவது வேலை கூட பார்த்துடலாம். ஆனால் என்ன சமைக்கிறது, என்ன டிஃபன் பண்ணுறது, என்ன சட்னி வைக்கிறது, இதுக்கு என்ன சைடிஷ் வைக்கிறதுன்னு நம்ம யோசிச்சு அதுவே பெரிய மண்டை குழப்பமாயிடுது நம்மளுக்கு. நேற்று வந்து ரிப்பன் பக்கோடா வந்து பண்ணியிருந்தேன். அதாவது ரிப்பன் பக்கோடா பண்ணியிருந்தேன். அந்த கடாய் வந்து அப்படியே இருந்துச்சு. சரி அதில் வந்து சட்னி வதக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சேமியாவை இதிலேயே வந்து செஞ்சிடலாம். அந்த ரிப்பன் பக்கோடா நான் எப்படி செஞ்சேங்கிற வீடியோலாம் நான் வந்து ஏற்கனவே போட்டாச்சு. அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இது வந்து நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு வேஸ்ட் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சும்மா கூட நம்ம பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இது வந்து தண்ணி கொதிக்கட்டும். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சட்னி வைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி தேங்காய் தூள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டு டக்குன்னு வந்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கையை போட்டு எடுக்காமல் ஸ்பூன் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, பூண்டு ஒரு பல்லு போட்டுருங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டியதான். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் போட்டு, இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான். டக்குன்னு வந்து நம்ம ஒரு டிஃபன் வந்து பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து ரெடி பண்ணுவேன். இதில் வந்து நம்ம பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் போடலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி எதுவுமே போடலை, ப்ளெயினாக தான் வந்து பண்ணுறேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். சேமியா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நைட்டு டிஃபன் வந்து எங்களுக்கு இது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனில் அதாவது சிங்கில் உள்ள எல்லா விசில்ஸும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே அடுப்பு, கவுண்டர் டாப்பு எல்லாமே வந்து தொடச்சாச்சு. அப்போ தான் காலையிலேருந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. பாலை மட்டும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் குடிச்சிட்டு மீதியை வந்து உர ஊற்றி வச்சுருவேன். இங்கே வந்து டைனிங் டேபிளையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். இது வந்து சுடுதண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சது வந்து வச்சுருக்கேன். மழை நேரங்கிறதுனால வெளியிலேயே வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ தான் அரைச்சோம், அது புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால. அதோட இந்த விளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணாத வரைக்கும் பாய்.